அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, நபிமார்களின் தொடரிலே இன்று நாம் பார்க்கக்கூடிய நபி ஹதரத் சையதுனா இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம். அவர்களை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இன்றைய நாளின் சிறப்பு என்ன என்பதை நாம் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். குறிப்பாக தாய்மார்கள், பெண்கள், நீங்கள் கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டியது இன்று பிறை 3 ஹதரத் சையதத்துனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மகளார் ஃபாத்திமா நாயகியினுடைய மறைவு தினம், அவர்களுடைய நினைவு நாள் என்று. ஃபாத்திமா அம்மாவை பற்றி நிறைய சொல்லலாம். சொல்லப்போனால் பெண்களுக்கு ரொம்பவும் பிடித்தமான ஒரு செய்தி, கதை, வரலாறு இருக்குமையானால் கண்டிப்பாக அது ஃபாத்திமா நாயகியுடைய வரலாறாக இருக்கும். ஏன்னா ஹதரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா நாயகத்திற்கு பிடித்தமான மகள். ரசூலுல்லாஹ் தன்னுடைய ஈரக்குலை என்று சொன்னார்கள். ரசூலுல்லாஹ் தான் வளர்த்தாங்க. ஹதரத் ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கும் ரசூலுல்லாஹுக்கும் பிறந்த பிள்ளை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. இதர 3 பிள்ளைகளை வளர்ப்பதற்கும் அவர்களை திருமணம் செய்து கொடுக்கும் பொழுதும் ஹதரத் ஹதீஜா அம்மா இருந்தாங்க. ஆனால் ஃபாத்திமா அம்மாவை வளர்க்கும் பொழுது, அவங்கள ஆளாக்கும் பொழுது ஹதரத் ஹதீஜா அம்மா இல்லை. முழுவதுமாக பொறுப்படுத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய மறைவுக்கு பிறகு தன் மகளை ஒரு தகப்பனாக இருந்தும் ஒரு தாயாக இருந்தும் அரவணைத்து வளர்த்து உருவாக்கினார்கள். எனவே தான் ரசூலுல்லாஹை பற்றி ஃபாத்திமா ரலியல்லாஹுடைய வரலாற்றை பற்றி பேசும் பொழுது சொல்லுவாங்க, ரசூலுல்லாஹுடைய குணமும் அவர்களுடைய செயல்பாடும் தோற்றமும் அப்படியே ஒத்துப்போன ஒரு பிள்ளை இருக்குமையானால் அது ஃபாத்திமா ரலியல்லாஹு மட்டும்தான். ஆயிஷா அம்மா சொல்லுவாங்க, பல நாட்கள் தூரத்திலிருந்து ஃபாத்திமாவை நான் நடந்து வர்றதை பார்த்துருக்குறேன். பார்த்தா எனக்கு நபி வர்ற மாதிரியே இருக்கும். நபி நடந்து வந்தால் எப்படி வருவாங்களோ, நம்மள இன்றைக்கி நிறைய பேர் சொல்கிறது இருக்கா இல்லையா? சிரிக்கிறத பார்த்தா அப்பா மாதிரியே இருக்குதப்பா, உங்கள் அத்தா அப்படி தான் சிரிப்பார் பாரு, ஜாடையில் அம்மாவை உரிச்சு வச்சுட்டான், செயல்லையும் அம்மா மாதிரி இருக்குவார், அப்படி சொல்கிறாங்களா இல்லையா? ஹதரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய நடை மட்டுமல்ல, குணமும் அப்படியே பிரதிபலித்தது ரசூலுல்லாஹோட. ஃபாத்திமா அம்மாவை பற்றி நிறைய செய்தி இருந்தாலும் இன்றைய சோசியல் மீடியா நிறைந்திருக்கக்கூடிய பயன்பாட்டினுடைய இந்த உலகத்திலே ஃபாத்திமா அம்மாவுக்கும் நமக்குமான செய்தி என்ன அப்படின்னா, இன்றைக்கி சோசியல் மீடியாவில் தங்களுடைய முகங்களை காட்டி தேவையற்ற வம்புகளையும் பிரச்சனைகளையும் இழுத்து கொண்டு இதுதான் நாகரீகம், இதுதான் எங்களுக்கு சுதந்திரம் என்று பேசிக்கொண்டிருக்கக்கூடிய மக்களுக்கு மத்தியிலே ஃபாத்திமா அம்மா எதை வைத்து நினைவு கூடப்படணும் அப்படின்னு சொன்னால், மௌத்தாகும் வரைய தனக்கு யார் ஹலாலோ அவங்கள தாண்டி வேறு யாரிடத்துலையும் தன்னுடைய முகத்தை காமிச்சதில்லை. எந்த அளவுக்கு வரலாறு வருதுன்னா, அவங்க மௌத்துக்கு முன்னாடி தனக்கு நெருக்கமான தோழி இடத்துல சொன்னாங்க, நான் மௌத்தாகி என்னுடைய ஜனாசா கொண்டு போகப்படக்கூடிய சமயத்துலையும் கூட கஃன்லாம் புரிஞ்சு தான் கொண்டு போவாங்க. ஆனாலும் அதுக்கு மேலே ஒரு மூடி மாதிரி போட்டு என்னுடைய உடல் அமைப்பு கூட, கஃனிடப்பட்ட அந்த உடலை கூட அந்நிய ஆடவர்களின் பார்வையில் படக்கூடாது, அப்படி நான் விரும்புகிறேன். ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய சூழலை பார்த்தா ஸ்ட்ரக்சரில் வச்சு கொண்டு போகிறாங்க. இன்றைக்கி நீங்கள் மக்கா மதீனா போனால் பார்க்க முடியும், மேலே மூடிலாம் இருக்காது. அப்படி ஒரு ஆம்புலன்ஸில் எப்படி ஸ்ட்ரக்சர் எடுத்துகிட்டு வருவாங்களோ அதே மாதிரி ஸ்ட்ரக்சர் தான் இருக்கும், அதுக்கு மேலே தூக்கி வச்சு கொண்டு போயிடுவாங்க. இப்படியான சூழலில் என்னுடைய பாடி கபருக்கு போகிற நான் விருப்பப்படல. வாழ்நாள் முழுக்க யாருடைய பார்வையிலையும் படாமல் வாழ்ந்துட்டேன். அல்லாஹ்வை போய் பார்க்கும் பொழுதும் அந்த மரணத்தை ஏற்றுக்கொண்ட பின்னாடியும் அப்படியே நான் இருக்க ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க. வரலாறு வருகிறது, இந்த அம்மாவினுடைய பேணுதலினாலே அல்லாஹ் இவங்களுக்கு எவ்வளோ பெரிய கிஃப்ட் கொடுத்தான் அப்படின்னா, இன்றைக்கி இதுவெல்லாம் எடுத்து சொல்லப்பட வேண்டும். இன்றைக்கி நாங்கள் பார்க்க முடியுது சோசியல் மீடியாக்களில் எந்த பிரச்சனைகள்லாம் இன்றைக்கி சமுதாயத்தில் உருவாகிட்டு வருதுன்றதை நம்மளால் சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. அல்லாஹ் இவங்களுக்கு கொடுத்த அங்கீகாரம் என்ன தெரியுமா? நீங்களும் நானும் உலக மக்களும் ஒட்டு மொத்தமாக சேர்ந்து நாளைக்கு மறுமையில் நிற்கும் பொழுது எல்லாத்தையும் அல்லாஹ் கூப்பிடுவான். ஒவ்வொருத்தராக பேர் சொல்லி கூப்பிடுவான். முபாரக் வாங்கன்னு கூப்பிடுவான், அப்துல்லா வாங்கன்னு கூப்பிடுவான். அதே மாதிரி ஒவ்வொரு பெண்ணுடைய பெயரை சொல்லி கூப்பிடுவான். ஃபாத்திமத்து பின்து முஹம்மத் அப்படின்னு பேரை சொல்கிறதுக்கு முன்னாடி எல்லாத்துக்கும் ஒரு பொது அறிவிப்பு செய்யப்படும். அங்கே இருக்கக்கூடிய மொத்த ஆண்களும் தலையை கீழே போடுங்க நல்லா சொல்லுவான். மலக்குகள் சொல்லுவார்கள், உங்கள் பார்வையை தாழ்த்தி கொள்ளுங்கள், இப்பொழுது உத்தம தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகளார் அழைக்கப்பட போகிறாங்க. உலகத்தில் வாழும் பொழுதும் அந்நியருடைய பார்வையில் அவங்க படலை,
மௌத்தாய் கபருக்கு வரும்பொழுதும் அவங்களுடைய பாடி யாரும் பார்க்கல. இன்னைக்கு சொர்க்கத்துக்குள்ளே போகிறாங்க, அப்போவும் யாரும் பார்க்கக்கூடாது. அல்லாஹ் விரும்புகிறான். எல்லாரும் பார்வையை தாழ்த்துவார்கள், ஃபாத்திமா அம்மா அழைக்கப்படுவாங்க, அவங்க மட்டும் கிராஸ் பண்ணி சொர்க்கத்துக்கு போவாங்க என்று ஹதீதுகளிலே செய்தி இருக்கிறது. அவ்வளவு முத்தான ஒரு ஒழுக்கத்தின் விளைநிலமாக இருந்தவர்கள் ஹசரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா. அவங்களுடைய வரலாறு நாமும் படிக்கணும், நம்ம வீட்டில் வளரக்கூடிய பிள்ளைகளுக்கும் படித்து கொடுக்க வேண்டிய கட்டாயம் இன்றைக்கு நமக்கு இருக்கிறது என்பதை நினைவில் கொள்ளுங்கள். வாய்ப்பு இருந்தால் இன்றைக்கு வீட்டுக்கு போனதற்கு பிறகோ அல்லது நாளை சஹரிலோ அவர்களுக்காக வேண்டி அவர்களை முன்வைத்து அல்லாஹ்விடத்திலே ஒரு யாசீனை ஓதி துஆ செய்து கொள்ளுங்கள். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. அன்பான சகோதரர்களே, நேற்றைய தினம் ஆதம் அலைஹிஸ்ஸலாமை பற்றி பார்த்தோம். இன்று அடுத்து பார்க்கக்கூடிய நபி ஹஜ்ரத் சையதுனா இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம். நபிமார்களிலே ரொம்பவும் முக்கியமான நபி இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம். ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய சந்ததிகளினுடைய தொடரில் 6வதாக வரக்கூடியவங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய பிள்ளை ஷீத், அவருக்கு அடுத்து அப்படி 6வதாக வரக்கூடியவர்கள் தான் ஹஜ்ரத் சையதுனா இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மௌத்தாகும் பொழுது இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் இருந்தாங்களா அப்படின்னா இருந்தாங்க. அவங்களுக்கு எத்தனை வயசு தெரியுமா? இப்னு கசீர் ரஹ்மத்துல்லாஹ் சொல்கிறாங்க 308 வயசு. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மௌத்தாகும் பொழுது இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாமுக்கு வயசு 308. இன்னைக்கு 38 கிராஸ் பண்ணுறதே அசையிலும் ஒசந்தல்லுன்னு இருக்கு இல்லை. அன்னைக்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு 1000 வயசு இல்லை, அதனால் இவங்களுக்கு அந்த வயசு கம்மி தான். அந்த நேரத்தில் ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு பின்னால் உலகத்திலே நபியாக அனுப்பப்பட்டவர்கள் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம். இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாமுடைய தனித்தன்மை என்ன தெரியுமா? இன்றைக்கி நம்ம மொழி நிறைய லாங்குவேஜ் பேசுகிறோம் இல்லையா? எத்தனையோ ஆயிரக்கணக்கான மொழிகள் இருக்கிறது. இந்தியாவில் மட்டுமே ஆயிரக்கணக்கான மொழி இருக்குது. உலகம் முழுக்க பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய மொழிகள் இருக்கிறது. பேச்சு வழக்கில் சில மொழிகள் இருக்கும், எழுத்தோடு சேர்ந்து சில மொழிகள் இருக்கும். ஆனால் பிரதானமாக மொழி என்றால் பேச்சு வழக்கிலும் இருக்கும், எழுத்திலும் இருக்கும். ஆனால் ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்துக்கு பின்னாடி மொழிகள் வெறும் பேச்சு வழக்கில் மட்டும்தான் இருந்துச்சு. முதல்ல மொழிக்கு எழுத்துருவம் கொடுத்தவர் ஹஜ்ரத் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம். எழுத்து வடிவம் கொடுத்தவர் ஹஜ்ரத் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ் உலகத்தை படைத்தான். உலகத்தை படைத்ததற்கு பிறகு எதை படைத்தான் நீங்கள் கேட்டால் ஹதீஸ் பதில் சொல்லும், பேனாவை படைத்தான். பேனாவை கொண்டு அல்லாஹ் என்ன சொன்னான்? எழுது என்று தான். அல்லாஹ் பேனாவை பார்த்து சொன்னான் எழுது. நான் என்ன எழுதணும்னு கேட்டுச்சு பேனா. என்னெல்லாம் நடக்க போதோ எல்லாத்தையும் எழுது. உலகம் அழியும் வரை என்னெல்லாம் நடக்க போதோ எல்லாத்தையும் எழுது. எழுதி முடிச்சிருச்சு. அல்லாஹ்வின் தூதர் சொன்னாங்க, எல்லாத்துக்கும் எழுதப்பட்டாச்சு, எழுத தான் கிடைக்க போகுது. எழுதி முடிச்சாச்சு, பேனா மையும் காலியாக போச்சு, பேனா மையும் காஞ்சி போச்சு, இனிமேல் அதை மாற்ற இயலாதுன்னு நாங்கள் சொல்லலாம். அப்போது பேனா என்பது அல்லாஹுவினால் படைக்கப்பட்ட முதல் படைப்பு. அந்த பேனாவை கொண்டு எழுதுவதற்கு கற்றுக் கொடுத்தவர்கள் சையதுனா இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம். இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் தான் எழுத கற்றுக் கொடுத்தாங்க. அது மட்டும் கிடையாது, தையல் தொழில் என்பது இன்னைக்கு ரொம்ப முக்கியமானது இல்லையா? உடைகளை நம்முடைய உடலுக்கு தக்கவாறு தைத்துக் கொள்வது, அதிலே நவீனங்கள் நிறைய வந்து போச்சு. டெய்லரிங் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு துறை. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், அந்த துறை இல்லைன்னா என்ன ஆகும்? நம்ம நினச்ச மாதிரி, நம்ம விரும்பின மாதிரி, நமக்கு சைஸுக்கு தக்கவாறு ட்ரெஸ்ஸு போட முடியுமா? நமக்கு தக்கவாறு அழகான உடைகளை உடுத்திக் கொள்ள முடியுமா? கிடையாது. இந்த டெய்லரிங் தொழிலை முதலில் உலகத்தில் செய்தவர்கள் ஹஜ்ரத் சையதுனா இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம். தையல் கலையை உலகத்தில் அறிமுகப்படுத்தினாங்க. ட்ரெஸ்ஸு அதுக்கு முன்னாடி எப்படி போட்டுக்கிட்டு இருந்தாங்க? சும்மா எடுப்பாங்க, துணி எடுப்பாங்க, போத்திக்குவாங்க, கீழே ஒரு துணியை போத்திக்குவாங்க. எஹ்ராம் எடுக்கும்போது எப்படி உடுத்துறோம்? கீழே ஒரு துணி, மேலே ஒரு துணி, எஹ்ராம் உடுத்திக்கிறோமே. இதை மாதிரி தான் ஆம்பளைங்களும் பெண்களும் இப்படித்தான் உடுத்தி வந்தார்கள். முதலாக தையல் தொழிலை அறிமுகப்படுத்தியவர்கள் ஹஜ்ரத் சையதுனா இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம். எனவே தானோ என்னவோ ரசூலுல்லாஹ்வுக்கு தையல் தொழில் செய்யறவங்க ரொம்ப பிடிக்கும். ரசூலுல்லாஹ்ட்ட வந்தாங்க ஒரு சஹாபி பெண்மணி, தன் கையால் ஒரு துணியை தச்சிட்டு வந்து ரசூலுல்லாஹ்வுக்கு கொடுக்கணும்னு கிஃப்ட் பண்ண வந்தாங்க. அந்த துணி ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, அதோடைய பார்டர்லாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதை வாங்கி ரசூலுல்லாஹ் பார்த்துட்டு உடனே உள்ளே போனாங்க, ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு அந்த புது ட்ரெஸ்ஸை போட்டு வந்தாங்க. சஹாபாக்கள் சொல்கிறாங்க, ஹதீஸிலே வருகிறது, நபியை நாங்கள் அன்று பார்த்தோம், அப்படியே எங்களுக்கு முன்னால் நபி உட்கார்ந்துருக்கிறார்களா இல்லது சந்திரன் வந்து உட்கார்ந்துருக்கிறான்னு தெரியல. சந்திரன் எவ்வளோ அழகாக இருக்கும், மூன் அந்த 14வது நாளில் இருக்கக்கூடிய அந்த பௌர்ணமி நிலவு எப்படி இருக்கும், அந்த மாதிரி இருந்தாங்க அந்த ட்ரெஸ்ஸு. சில சமயத்தில் நம்ம அழகில் கொஞ்சம் கம்மி தான், நம்ம போட்டிருக்கக்கூடிய ட்ரெஸ்ஸு கொஞ்சம் தூக்கி எடுக்க கொடுத்துக்கும் இல்லையா? போட்டிருக்க ட்ரெஸ்ஸு அப்படி தூக்கி விடும். அதே மாதிரி ரசூலுல்லாஹ் உடுத்த அந்த உடை அவங்களே ஏற்கனவே அழகு, அந்த ட்ரெஸ்ஸு அம்புட்டு அழகு. இதை பார்த்தோன்னு அந்த அம்மா மனசெல்லாம் குளிர்ந்து போச்சு. நான் கையால் தச்சு கொண்டு வந்து கொடுத்த ட்ரெஸ்ஸை உடனே நமக்கு முன்னாடி போட்டு காமிச்சிட்டாங்களே,
அவ்வளோ சந்தோஷம் அந்த அம்மாவுக்கு. நீண்ட நேரம் நினைக்கிற சந்தோஷம். அங்கே உட்கார்ந்தார் ஒருத்தர், யார் ரசூலுல்லாஹ் ரொம்ப நல்லா இருக்கு அவங்களுக்கு இந்த ட்ரெஸ்ஸு அப்படின்னாரு. யாராவது ஒருத்தவங்க நம்ம எதையாவது செஞ்சுட்டு வரணும், நல்லா இருக்கேன்னு சொல்கிறாங்கன்னா கொடுத்துடணுமா. எங்கள் ஹஸரத் சொல்லுவாங்க, பேனா அழகாக இருக்குன்னு சொன்னால் அந்த வச்சுக்கொண்டு கொடுத்துட வேண்டியதுதான். ஏன்னா அவர் பிரியப்படுறாரு. ரொம்ப நல்லா இருக்குது, எனக்கு இது வேணும் அப்படின்னு சொன்னார். சஹாபாக்கள் கேட்டாங்க அவரை பார்த்து, ஏப்பா ஏன் ரசூலுல்லாஹ் இன்னைக்கு தான் அழகான ஒரு புது ட்ரெஸ் போட்டு வந்திருக்காங்க, உனக்கு பொறுக்கலையா? நபிகிட்ட என்ன கேட்டாலும் திருப்பி மாட்டேன்னு சொல்ல மாட்டாங்களே, கொஞ்சம் பொறுமையாக இருக்கலாமெல்லாம் கேட்டார். அவர் சொன்னார், இல்லை நான் இதை போட்டுக்கிறது கேட்கல, நான் மௌத்தாயிட்டா எனக்கு இது கஃபனாக இருக்கணும்னு கேட்டேன். நபியினுடைய மேனியில் பட்ட அந்த புத்தாடை நான் மௌத்தாயிட்டோம்னா எனக்கு இது கஃபனாக ஆகணும் அப்படின்ற எண்ணத்தில் தான் கேட்டேன். சஹல் இப்னு சாயித் என்ற சஹாபி அறிவிக்கிறாங்க, அந்த ஹதீஸா சஹீஹுல் புகாரில் வந்திருக்குது. ரசூலுல்லாஹ்வை உடனே கேட்ட உடனே உள்ளே போனாங்க, கலட்டினாங்க, அதே ட்ரெஸ்ஸை மறுபடியும் உடுத்திக்கிட்டாங்க, இந்த புது ட்ரெஸ்ஸை கொண்டு வந்து கையில் கொடுத்துட்டாங்க. ஹதீஸில் சஹாபி சொல்கிறாங்க, எந்த சஹாபி தன்னுடைய கஃபனுக்கு கேட்டாரோ உண்மையிலேயே அந்த ஆடை தான் அவருக்கு கஃபனாகவே இருந்தது. கொஞ்ச நாள் மௌத்தாயிட்டாரு, அவருக்கு அந்த ஆடையை போட்டு அடக்குனாங்க. இந்த நிகழ்ச்சி என்ன சொல்லுதுன்னா, ரசூலுல்லாஹ் தையல் தொழில் செய்யக்கூடியவங்க பிரியப்பட்டாங்க, அவங்க ஏதாவது கொடுத்தாங்கன்னு உடனே வாங்கிக்குவாங்க. இப்போ உலகத்தில் தையல் தொழிலில் முதலாக அறிமுகப்படுத்தியவர்கள் ஹஸரத் சையதுனா இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம். அது மட்டுமல்ல, இபாதத்தில் அவங்களுக்கு ரொம்ப ஈடுபாடு, ரொம்ப இபாதத் செய்வது ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு, வணக்க வழிபாடு செய்வது. அல்லாஹ் உலகத்திலே 4 வேதங்களை கொடுத்தா நமக்கு தெரியும், தௌராத்து, இன்ஜீலு, ஜபூரு, குர்ஆன். இது 4 வேதம். இது தவிர 100 ஏடுகள் கொடுத்தான், சுஹுஃபுகள் என்று சொல்வார்கள் அரபியில். இந்த 100 ஏடுகளில் 30 ஏடுகள் மொத்தமாக வழங்கப்பட்டவர்கள் சையதுனா இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம். இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் வந்து என்ன செஞ்சாங்க, ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்துக்கு பின்னாடி கொஞ்சம் கொஞ்சமாக ஷிர்க் தலை தூக்குது. அப்படி ஷிர்க், இறைவனுக்கு இணை வைக்கக்கூடிய அந்த செயல் தலை தூக்கும் பொழுது தனி ஆளா நின்று இத்ரீஸ் அலைஹி ஸலாத்து வஸலாம் அதை எதிர்த்து போராடினாங்க. ஏக இறைவனை மட்டும்தான் வணங்க வேண்டும், அவனை தான் நாம் வந்து துதிக்க வேண்டும், அவனுக்கு இணையாக துணையாக எதையும் கொண்டு வந்து நிப்பாட்டக்கூடாதுன்றதை தெல்ல தெளிவாக ஹஸரத் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் எடுத்து சொன்னார்கள். அது மட்டுமல்ல, இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அறிவின் முன்னோடி அவர்கள். அறிவு சார்ந்த விஷயத்தை படிக்கிறதையும் பரப்புறதையும் தன்னுடைய மிக முக்கியமான பணியாக எடுத்துக்கொண்டார்கள். நான் ஆரம்பத்திலே சொன்னேன், மொழிக்கு உருவம் கொடுத்தவர்கள் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம். தையல் தொழிலை செய்து அதை முதலாக உருவாக்கி காண்பித்தவர்கள் ஹஸரத் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம். அது மட்டுமல்ல, கணிதத்தின் பல வகைகளை அவர்கள் தெரிந்திருந்தார்கள். கோடு போட்டு செய்யக்கூடிய கணிதத்தினுடைய சில முறைகளை ஹஸரத் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் தெரிந்திருந்தார்கள், மக்களுக்கு விளக்கப்படுத்தினார்கள். அந்த கலையை ஹஸரத் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அறிமுகப்படுத்தினாங்க. அப்போ அறிவின் ஒரு தெளிவு பெற்றவர்களாக, அறிவை பரப்புரை செய்யக்கூடியவர்களாக இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் இருந்தாங்க. எனவே தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, அறிவு என்பது ஒரு மூமினை பொறுத்தவரை தொலைந்து போன பொருள். அறிவை தேடுறது எப்படி தேடணும்னா, ஒருத்தர் ஒரு பொருளை மிஸ் பண்ணிட்டார், எப்படி தேடுவோம்? அது கிடைக்கிற வரை நிம்மதி வராது இல்லையா? அந்த மாதிரி தேடிக்கிட்டே இருக்கணும் அறிவை, ஞானத்தை, கல்வியை. அது கிடைச்சாதான் திருப்தி அடையணும் அப்படின்ற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. நீங்கள் பாருங்கள், யாருக்கு தேடல் இருக்கிறதோ, யாருக்கு அதிகமாக ஒன்றை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று விருப்பம் இருக்குதோ, அவர்தான் சமூகத்தில் மிகப்பெரிய அறிவாளியாக மாறுவார். அவர்தான் ஆளுமை திறன் மிக்கராக அவரால் உருவாக முடியும். தேடல் இருக்க வேண்டும். தேடல் இருப்பவன் தான் மனிதனுக்கான அர்த்தம் மிக்கவன். எந்த விஷயமா இருந்தாலும் சரிதான், தொழில் ரீதியாக இருந்தாலும் சரிதான், கல்வி ரீதியாக இருந்தாலும் சரிதான், ஒரு விதமான அசட்டுத்தனத்தோடு இருக்கக்கூடாது, தேடிக்கொண்டே இருக்க வேண்டும், தேடிக்கொண்டே இருக்க வேண்டும். ஹஜ்ரத் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு சின்ன பிள்ளையா இருக்கும் பொழுதே அவங்க வரலாற்றில் வருது, ரொம்ப அறிவு ஜீவியாக இருந்தாங்க. ரசூலுல்லாவும் ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு பாலைவனத்தில் அப்படி போய்கிட்டு இருக்கும் பொழுது ஒரு நாள் ஒரு ஆட்டு மேய்க்கக்கூடிய கூட்டத்தை பார்த்தாங்க. அதுக்கு நடுவில் இந்த பையன் நின்னார், இப்னு மஸ்ஊத். அவர் சின்ன பிள்ளாப்போ அவரை கூப்பிட்டு ஏதாவது ஒரு ஆடை காட்டுப்பா, பசிக்குது, கொஞ்சம் பாலை கறந்து குடிச்சிக்கிறோன்னு கேட்டாங்க. அவர் சொன்னார், இந்த ஆடை மேய்க்கிறது தான் என் பொறுப்பு, இதில் பாலெல்லாம் கறக்கிறதுக்கு எனக்கு உரிமை கிடையாது, எஜமான்கிட்ட நான் வந்து வம்பாசு திட்டு வாங்க வேண்டியது வரும், கஷ்டம் பிரச்சனை அப்படின்னார். ஒன்றும் பிரச்சனை இல்லை, எந்த ஆடு மலட்டு ஆடு என்று நீ நினச்சிக்கிறையோ அந்த ஆடை காட்டு, மலட்டு ஆடாக இருக்கும்ல அதை காட்டு, நாங்கள் கறந்துக்கிறோம். மலட்டு ஆட்டில் எப்படி பால் வரும்? புல்லை வைக்கக்கூடிய ஆட்டில் தானே பால் கறக்க முடியும், இல்லை காட்டுப்பா அப்படின்னாங்க. ஒரு மலட்டு ஆட்டை கூப்பிட்டு காமித்தார். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ்ட்ட கூட்டிகிட்டு போனாங்க அபூபக்கர் ரலியல்லாஹு.
ரசூலுல்லாஹ் அந்த மடுவின் பக்கத்திலே கையை வைத்தார்கள், எதையோ சொன்னார்கள். மணமலை என்று அந்த மடுவிலிருந்து பால் கறந்தார்கள். நல்ல ஒரு பாத்திரம் நிறைய எடுத்துட்டாங்க, குடித்தாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு குடித்தாங்க, மிச்சத்தை அந்த பையனுக்கும் கொடுத்தாங்க. ரொம்ப சந்தோஷம், அல்லாஹ் உனக்கு சிறந்த அருளை தரட்டும் என்று சொல்லிவிட்டு நகரும் பொழுது அந்த பையன்கிட்ட பார்த்து ஹஸரத் ரசூலுல்லாஹ் பக்கத்தில் கூப்பிட்டு, உனக்கு ஏதாவது வேணுமா கேள அப்படின்னாங்க. ரொம்ப விவரமான பையன், இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு. எனக்கு ஒன்றும் வேணாம், நீங்கள் ஏதோ அந்த மடுவில் கை வச்சு ஓதுனீங்களே அதை மட்டும் சொல்லித்தாங்க, மற்ற எதுவும் எனக்கு இப்போதைக்கு தேவையில்லை. ஹஸரத் ரசூலுல்லாஹ் சிரிச்சு கொண்டே சொன்னாங்க, இன்னக்க குலாமும் முஅல்லம், உனக்கு தேடல் இருக்குது, நிச்சயமாக நிறைய நீ படிச்சுக்குவ, நிறைய விஷயம் உனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னாங்க. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சஹாபாக்கள் மிகப்பெரிய கல்வியாளராக இருந்தார். எந்த அளவுக்குன்னா, நான் சொல்கிறேன் கேட்டுங்க, நம்மளில் ஒரு 5 சூறாவை மனப்பாடம் பண்ணுறதுக்கு அவ்வளோ கஷ்டப்படுறோம் இல்லையா? இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு 70 சூறாவை ரசூலுல்லாஹ் ஓதி அதை காதால் கேட்டு மனப்பாடம் பண்ணாங்க. எத்தனைங்க? மொத்தமே குர்ஆனில் 114 சூறா தான். 70 சூறாவை காதால் ஓதினதை கேட்டு மனப்பாடம் பண்ணாங்க. அடுத்து 2-3 நாளில் ஓதுவோம் சூரா அன்ஆம். அந்த அன்ஆம் என்ற அத்தியாயம் கிட்டத்தட்ட 1.25 ஜுஸு. அந்த ஜுஸுவை ரசூலுல்லாஹ்க்கு அல்லாஹ் மொத்தமாக கொடுத்தான், மொத்தமாக இறக்குன உடனே ஓதுனாங்க பாருங்க. ரசூலுல்லாஹ் ஓதி முடித்த உடனே இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு முன்னாடி போய், யார் ரசூலுல்லாஹ் நான் அவருக்கு ஓதுன கேட்குறீங்கன்னு கேட்டாங்க. ஓதுனதை அப்படி ஒரு தடவை ஓதி கட்டுறாங்க, அப்படி லைவாக ஓதி கட்டுறாங்க ரசூலுல்லாஹ். அதை உங்களை மாதிரி ஒருத்தராக உட்காந்து அவர் கேட்டார். கேட்டு முடிச்சுட்டு வந்து நின்று ரசூலுல்லாஹ் சொன்னார், நான் ஓதுறேன், ஏதாவது பிழை இருந்தால் தவறு இருந்தால் கரெக்ஷன் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. ஓதுனாங்க பாருங்க, ஒரு ஆயத்தில் கூட தப்பு வரல. அப்போ எவ்வளோ பெரிய மனன ஆற்றல் சக்தி! இது எப்படி கிடைச்சிது? இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹுடைய தேடலுக்கு கிடைத்தது. இப்போ தேடல் உள்ள மனிதன் தான் ஒரு வாழ்க்கையினுடைய உண்மையான அர்த்தத்தை பார்க்க முடியும். அப்போ ஹஸரத் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாமுக்கு அந்த பண்பு இருந்துச்சு. அதே மாதிரி இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் நிறைய சொன்னாங்க, நிறைய பொன்மொழிகள் சொல்லியிருக்காங்க. அவங்க சொன்ன முக்கியமான விஷயத்தை மட்டும் நோட் பண்ணி காட்டுறேன் பாருங்களேன். ஒரு மனிதருக்கு அல்லாஹ் அறிவான மனிதர் என்று அவரை எப்படி அடையாளப்படுத்த முடியும்னா, அவர் வாழ்க்கையில் உயர 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 அவருக்கு தானாக பணிவு வந்துக்கிட்டே இருக்கும். பெருமை வராது, தலக்கணம் வராது, ஆணவம் வராது, அகங்காரம் வராது. அவர் எந்த ரூபத்தில் உயர்ந்தாலும் சரிதான், அவரோட சேர்ந்து பணிவு வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு சிறந்த அறிவாளி என்றால் யார் தெரியுமா? மற்றவருடைய குறையை அவர் பார்க்கவே மாட்டார். அல் ஆக்கீலுல்லா யன்துரு இலா ஐபில் ஆகர், பிறருடைய குறையை நோக்க மாட்டார். அவரே மிகச்சிறந்த அறிவாளி. லா யர்மி பி உயூபின் நாஸி ஃபீ உஜூஹிஹிம், யாரை பற்றியும் குறை சொல்லிக்கொண்டு திரிய மாட்டார். அப்படி குறை கூறிக்கொண்டு செல்லக்கூடியவர் அறிவாளி இல்லை என்றார்கள் ஹஸரத் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம். ஒரு மனிதருக்கு பொருளாதாரம் பெருகுகிறது என்றால் அந்த பொருளாதாரத்தின் வழியாக அவருக்கு பணிவு வரும், பெருமை வராது. அவரே மிகச்சிறந்த அறிவாளி என்றார். ஒரு மனிதனுடைய கல்விலே துன்யாவுடைய ஆசையும் தீனுடைய ஆசையும் சேர்ந்து இருக்காது. ஒன்று ஏதாவது ஒன்று இருக்கும், இருந்தால் மற்றொன்று இருக்காது. அப்போ நீங்கள் கேட்கலாம், அப்போ துன்யா மீது ஆசைப்படவே கூடாதா? படலாம், வாழ்க்கையின் மீது ஆசைப்படலாம், ஆனால் ஒட்டாமல் இருக்கணும். ஒற்றது ஆகிரத்தில் தான் ஒட்டணும் போய். இதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஸரத் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் சொன்னதாக சொல்லுறாங்க. அதே மாதிரி நீங்கள் துவா செய்தால் நீங்கள் இந்த துவாவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான் என்ற வைராக்கியத்தோடு துவா செய்யுங்கள் என்று ஹஸரத் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் கற்றுத்தராங்க. ஆக இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கை நிறைய பாடங்கள் இருக்கிறது. முக்கியமாக அல்லாஹ் குர்ஆனிலே இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாமை பற்றி உண்மையாளர் என்கிறான், நல்லவர் என்கிறான், பொறுமையாளி என்கிறான். அது மட்டுமல்ல, வரஃபஅனாஹு மகானன் அலியா, உயர்ந்த இடத்திலே அவரை உயர்த்தி விட்டோம் என்கிறான். அப்படின்னா என்ன கருத்து? உயர்ந்த இடத்தில் உயர்த்தி விட்டோம் என்றால் என்ன கருத்து? நிறைய இபாதத் செஞ்சதுனால ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாமுக்கு ரொம்ப க்ளோஸு. ஒரு நாள் ஜிப்ரீல் வந்து இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் பேசிட்டு இருக்கும் பொழுது சொன்னாங்க, இன்னும் கொஞ்ச நாள் நான் உலகத்தில் இருந்து நிறைய அமல் செய்யணும்னு ஆசையாக இருக்குது, அதனால் நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணணும். யார்கிட்ட? மலக்குல் மௌத்துட்ட. மலக்குல் மௌத்து வந்துட்டார்னா நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணி எனக்கு கொஞ்ச நாள் நீங்கள் என்ன செய்யணும்? வாங்கி தரணும். அப்படியா? அல்லாஹ்வுடைய நாட்டம். சரி, என்ன செய்யலாம்? சரி, என்னுடைய ரெக்கையில் ஏறிக்கிங்கன்னு நாங்களாம். யார்? ஹஸரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். ரெக்கையில் ஏறிக்கிங்க. ஏறியாச்சு. கிளம்புங்க. கிளம்பியாச்சு. அப்படி உலகத்துலேருந்து போகிறாங்க. 1வது வானம், 2வது வானம், 3வது வானம், 4வது வானம். 4வது வானத்தை கிராஸ் பண்ணும்பொழுது மலக்குல் மௌத்து இஸ்ராயில் வர்றாரு. எங்கே மலக்குல் மௌத்தை பார்த்த உடனே ஜிப்ரீல் கேட்குறாங்க, எங்கே போகிறீங்க? நான் ஒரு வேலையாக போகிறேன். இத்ரீஸ் எங்கன்னு கேட்குறாங்க மலக்குல் மௌத்து. மலக்குல் மௌத்து கேட்குறாங்க, இத்ரீஸ் எங்கே? இந்தா என் ரெக்கையில் தான் உட்காந்துருக்காரு. 4வது வானத்தில் நிற்கும் பொழுது ஜிப்ரீல் சொல்கிறார், இந்தா என் ரெக்கையில் உட்காந்துருக்காரு. அல்லாஹ் அக்பர்! அல்லாஹ்வுடைய நாட்டத்தை பார்த்தீங்களா? அல்லாஹ் எனக்கு கட்டளை இட்டிருக்கிறான்,
இத்ரீஸுக்கு இன்னைக்கு தான் நாள் குறிச்சிருக்கான் அல்லாஹ். ஆனால் அவருடைய ரூஹை 4வது வானத்தில் வைத்து கைப்பற்றணும் அல்லாஹ் சொல்லியிருக்கான். பூமியில் உட்கார்ந்துருக்கார் அந்த மனுஷன், எப்படி வருவார்? நம்ம எப்படி இந்த 4வது வானத்தில் வச்சு அவருடைய ரூஹை எடுக்க நான் யோசிச்சுட்டு இருக்கும் பொழுது வந்து சொல்லுவோம்ல, தானாக வந்து வலையில் மாட்டுதுன்னு, அதே மாதிரி இத்ரீஸ் தானாக வந்து மாட்டிக்கிட்டாரு அப்படின்னு சொன்னாங்க. அந்த இடத்தில் வைத்துத்தான் அல்லாஹு தாலா இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாமுடைய ரூஹை கைப்பற்றினான். ரசூலுல்லாஹ் மியராஜுக்கு போகும்போது 4வது வானத்தில் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் பார்த்தாங்கன்னு சொல்லி வருது. இங்கே நமக்கான தகவல் என்னவென்றால், நீங்கள் மரணத்தை விட்டு எந்த தூரம் ஓடினாலும் கட்டாயம் மரணம் உங்கள் காலை பிடித்தே தீரும். அல்லாஹ் சொல்லுறானா இல்லையா? ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுவைத்தே தீரும். நபிமார்களையும் விடவில்லை, நல்லோர்களையும் விடவில்லை. உலகத்தில் மரணமில்லாத ஒரு வாழ்க்கை இருக்குமானால் அது யாருக்கு அல்லாஹ் கொடுத்துருப்பான்? முகமது ரசூலுல்லாஹ் கொடுத்துருப்பான். ஆனால் அந்த முகமது ரசூலுல்லாஹ்வே அல்லாஹ் அவர்களுக்கே மரணத்தை கொடுத்தான், உணர்த்தினான். எனவே இப்படி மிகச்சிறந்த பண்புகளோடு குணங்களோடு வாழ்ந்தவர்கள் ஹஜ்ரத் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம். அவருடைய வரலாற்றினுடைய ஒரு மேல் பாகத்தை மட்டும் நாம் கொஞ்சம் தெரிந்திருக்கிறோம். இதிலிருந்து படிப்பினை பெற்று வாழுகிற நல்ல தௌஃபீக்கை உங்களுக்கும் எனக்கும் எல்லா மக்களுக்கும் அல்லாஹ் வழங்குவானாக. நாளைய தினம் இன்ஷா அல்லாஹு தஆலா இதற்கு அடுத்து வரக்கூடிய நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அதிகப்படியான நாட்கள் வாழ்ந்தவர்கள், கிட்டத்தட்ட 950 வருஷம் அவங்க வாழ்ந்த வாழ்க்கை. அவங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சுவாரஸ்யமான தகவலை இன்ஷா அல்லாஹ் நாளை தினம் பார்ப்போம். எல்லாம் வல்ல அல்லாஹ் நமக்கு மிகச்சிறந்த நற்பலனை இந்த வரலாறை கேட்பதன் மூலமாக வழங்கட்டுமாக. ஆமீன். வாஹிர் தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.